அன்பார்ந்த மாணவ செல்வங்களே, நம்ம டிஎன் வெற்றி எஜுகேஷனில் பார்த்தீங்கன்னா டெய்லி உங்களுக்கு தேவையான குவார்ட்டர்லி எக்ஸாமுக்குள்ள மாடல் கொஸ்டின் பேப்பர் அப்லோட் பண்ணிகிட்ருக்கோம். ஆல்ரெடி எல்லா சப்ஜெக்ட்டுக்கும் மாடல் கொஸ்டின் 1 அப்லோட் பண்ணியாச்சு. இப்போ வந்து மாடல் கொஸ்டின் பேப்பர் 2 வந்து அப்லோட் பண்ணிகிட்ருக்கோம். ஸோ ஆல்ரெடி பார்த்தீங்கன்னா தமிழ், இங்கிலீஷ் பண்ணியாச்சு. இப்போ நம்ம பார்க்க போகிறது வந்து 10th மேக்ஸ் மாடல் கொஸ்டின் பேப்பர். ஸோ நம்ம சேனல் பார்த்தீங்கன்னா எல்லாருக்குமே கண்டிப்பாக ரொம்ப யூஸ்ஃபுல்லாக இருக்கும். ஸோ நம்ம சேனலில் எல்லாருமே சப்ஸ்கிரைப் பண்ணிக்கோங்க, உங்கள் ஃப்ரெண்ட்ஸுக்கும் ஷேர் பண்ணுங்கள். ஓகே, இந்த கொஸ்டினில் பாருங்கள், உங்களுக்கு எல்லாருக்குமே தெரியும். ஃபஸ்ட்டு 14 ஒன் வேர்டு கேட்பாங்க. ஸோ இந்த ஒன் வேர்டு ஃபுல்லாக தரவாக பார்த்துக்கோங்க. இந்த ஒன் வேர்டில் வந்து உங்களுக்கு ஏதாவது ஒன் வேர்டுக்கு ஆன்சர் தெரியல அப்படின்னா கமெண்ட் பண்ணுங்கள், நான் வந்து ரிப்ளை பண்ணுறேன். ஸோ அதே ஒன் வேர்டு பாருங்கள், அதே கொஸ்டின் அப்படியே தமிழ் மீடியத்துலேயும் பார்த்துக்கோங்க. ஸோ இதில் பார்த்தீங்கன்னா எல்லாமே வந்து மேக்ஸிமம் புக் பேக் தான் கேட்டிருக்காங்க, எல்லாமே ஈஸியாக தான் கேட்டிருக்காங்க. நெக்ஸ்ட்டு 2 மார்க் பாருங்கள். 2 மார்க் வந்து ஃபஸ்ட்டு 2 மார்க் வந்து பி கிராஸ் ஏ கொடுத்து ஃபைண்ட் ஏ கிராஸ் பி கேட்டிருக்காங்க. ஸோ ஃபஸ்ட் நீங்கள் வந்து ஏயும் பி இதில் கண்டுபிடிச்சிட்டு அப்புறம் மட்டும் ஏ கிராஸ் பி கண்டுபிடிக்கணும். அதுக்கடுத்து ரேஞ்சும் டைப் ஆஃப் ஃபங்க்ஷன் கேட்டிருக்காங்க. நெக்ஸ்ட்டு வந்து கேயோட வேல்யூ கேட்டிருக்காங்க. எஃப் ஆஃப் கே கொடுத்துருக்காங்க, அதுலேருந்து கேயோட வேல்யூ வந்து கேட்டிருக்காங்க. அடுத்து 18வது கொஸ்டின் பார்த்தீங்கன்னா ஏ பவர் பி இன்ட்டு பி பவர் ஏ ஈக்குவல் டு 800 கொடுத்துருக்காங்க. அதில் வந்து ஏக்கும் பிக்கும் இல்லை வேல்யூ கேட்டிருக்காங்க. நெக்ஸ்ட்டு கொஸ்டின் நம்பர் 19 பார்த்தீங்கன்னா என்ன கேட்டிருக்காங்கன்னா 5ல் ஸ்டார்ட் பண்ணி ஆட் இண்டீஜர்ஸ், அதாவது 5க்கு அப்புறம் 7 அப்புறம் 9 இப்படியே போயிட்டே இருக்குது. இந்த மாதிரி எத்தனை நம்பரை ப்ளஸ் பண்ணால் ஆன்சர் வந்து 480 கிடைக்கும் அப்படின்னு சொல்லி கேட்டிருக்காங்க. அடுத்து 20வது கொஸ்டின் பாருங்கள், சிம்பிளிஃபை கேட்டிருக்காங்க. ஈஸியான சம் தான். ஸோ 21 பாருங்கள், ஃபைண்ட் த எக்ஸ்க்ளூடட் வேல்யூ. இதில் வந்து கீழே உள்ளது வந்து ஃபேக்டரைஸ் பண்ணி நம்ம ஈக்குவல் டு 0 போட்டு செஞ்சோம்னா ஆன்சர் வந்துடும். அடுத்து 22 பார்த்தீங்கன்னா ஒரு ஈக்குவேஷன் கொடுத்துருக்காங்க, ஒரு டிஸ்கிரிமினன்ட் கொடுத்துருக்காங்க 64ன்னு, அந்த வேல்யூ ஆஃப் கே வந்து கேட்டிருக்காங்க. அடுத்து 23 பார்த்தீங்கன்னா 4th லெசன்லேருந்து கேட்டிருக்காங்க. 24 பார்த்தீங்கன்னா அதுவும் 4th லெசன் தான் கேட்டிருக்காங்க. 25 கொலினியர் கொடுத்துருக்காங்க, கொலினியர் கொடுத்து ஃபைண்ட் த வேல்யூ ஆஃப் ஏன்னு கேட்டிருக்காங்க. அடுத்து 26 பார்த்தீங்கன்னா ஒரு ஈக்குவேஷன் கொடுத்து அதோட இன்டர்செப்ட் வந்து கேட்டிருக்காங்க. 27 பார்த்தீங்கன்னா 6.1லேருந்து கேட்டிருக்காங்க. 28 இது வந்து செகண்ட் லெசன்லேருந்து கேட்டிருக்காங்க. ஸோ எல்லாமே பார்த்தீங்கன்னா உங்களுக்கு புக் பேக்கில் இருந்தால் எடுத்துக்காங்க, எதுவுமே வந்து இன்டீரியர் கொஸ்டின் கிடையாது. அப்படியே தமிழ் மீடியத்தில் பார்ப்போம். ஸோ பாருங்கள், 10 2 மார்க் இங்கே எழுதணும். 15வது கொஸ்டின் பார்த்தீங்கன்னா ஏக்கும் பிக்கும் வேல்யூ கேட்டிருக்காங்க. அடுத்து 16 பார்த்தீங்கன்னா எஃபின் வீச்சகமும் அதோட சார்பும் கேட்டிருக்காங்க. 17 வந்து கேயின் மதிப்பு கேட்டிருக்காங்க. 18 ஏபியின் மதிப்பு கேட்டிருக்காங்க. 19 பார்த்தீங்கன்னா 5ல் ஸ்டார்ட் பண்ணி எத்தனை ஒற்றை முழுக்களை கூட்டினால் 480 கிடைக்கும்னு கேட்டிருக்காங்க. நெக்ஸ்ட் 20வது கொஸ்டின் பார்த்தீங்கன்னா சுருக்க கேட்டிருக்காங்க. அடுத்து 21 வந்து விளக்கப்பட்ட மதிப்பு. 22 பார்த்தீங்கன்னா ஒரு ஈக்குவேஷன் கொடுத்து அதோட தன்மை காட்டி 64லாம் கேயின் மதிப்பு கேட்டிருக்காங்க. 23 24 4th லெசன்லேருந்து கேட்டிருக்காங்க. 25 வந்து 5th லெசன் வந்து 3 பாயிண்ட் கொடுத்து ஒரே கோட்டில் அமையும்னா அந்த ஏயின் மதிப்பு கேட்டிருக்காங்க. அதுக்கடுத்து 26 பாருங்கள், ஒரு ஈக்குவேஷன் கொடுத்து அந்த வெட்டு துண்டு கேட்டிருக்காங்க. அடுத்து 27 6.1லேருந்து கேட்டிருக்காங்க. 28 பார்த்தீங்கன்னா செகண்ட் லெசன்லேருந்து கேட்டிருக்காங்க. ஸோ எல்லாமே பார்த்தீங்கன்னா புக்கில் இருந்து கேட்டிருக்காங்க, எதுவுமே வந்து இன்டீரியர் கொஸ்டின் எதுவுமே இதில் கேட்கல. அடுத்து 5 மார்க் பாருங்கள். 29 வந்து இந்த ஏ இன்டர்செக்ஷன் பி கிராஸ் சி. ஸோ இது வந்து ப்ரூஃப் பண்ணுற சம் தான், ஈஸியாக செஞ்சிடலாம். அடுத்து 30 பார்த்தீங்கன்னா எஃப் ஆஃப் ஜி ஆஃப்க்கு சேர்ந்த சம் கேட்டிருக்காங்க. 31 பார்த்தீங்கன்னா வெப்பன்லி, அதாவது எஃப்சி ஈக்குவல் டு 9/5 சி + 32 அந்த கொஸ்டின் கேட்டிருக்காங்க. அடுத்து 32 செகண்ட் லெசனில் கேட்டிருக்காங்க. 33 எல்லாருக்குமே தெரிஞ்ச சம்மு 5 + 55. 34 பார்த்தீங்கன்னா ரேகா சம்மு, அதுவும் எல்லாருக்குமே தெரிஞ்சது தான். 35 பார்த்தீங்கன்னா 3 எண்ணின் கூடுதல் 24 கொடுத்துருக்காங்க. அந்த 3 எண்களை வந்து நம்ம கண்டுபிடிக்கணும். அடுத்து 36 பார்த்தீங்கன்னா வர்க்கமூலம் கொடுத்துருக்காங்க, இதில் வந்து ஏபி வேல்யூ கண்டுபிடிக்கணும். அடுத்து 37 38 4th லெசன்லேருந்து கேட்டிருக்காங்க. அடுத்து 39 பார்த்தீங்கன்னா 4 புள்ளி கொடுத்து நாற்கரத்தின் பரப்பு கேட்டிருக்காங்க. 40 வந்து XY அச்சு வெட்டுத்துண்டுகள் வந்து 3:5 கொடுத்துருக்காங்க. அதே போல் அந்த நேர்கோட்டின் சமன்பாடு கேட்டிருக்காங்க. 41 2 ஈக்குவேஷனும் ஒய் அச்சுக்கு இணைன்னு கொடுத்து அந்த ஈக்குவேஷன் கேட்டிருக்காங்க. அதுக்கடுத்து 42 பார்த்தீங்கன்னா இது வந்து 4th லெசனில் உள்ள எக்ஸாம்பிள் சம்மு, ப்ரூஃப் பண்ணுற சம்மு. இங்கிலீஷ் மீடியத்தில் பார்ப்போம். ஸோ 29 பாருங்கள், ப்ரூஃப் பண்ணுற சம் தான், ஈஸியாக செஞ்சிடலாம். 30 வந்து இதுவும் ப்ரூஃப் பண்ணுற சம் தான். 31 டெம்பரேச்சர் சம்மு. 32 வந்து செகண்ட் லெசனில் இருக்குது. 33 5 + 55 எல்லாருக்குமே தெரியும். 34 ரேகா சம்மு. 35 பார்த்தீங்கன்னா 3 நம்பரை ப்ளஸ் பண்ணால் 24 கொடுத்துருக்காங்க. அந்த கண்டிஷன் கொடுத்து அந்த 3 நம்பர் என்னென்னு கேட்டிருக்காங்க. 36 வந்து ஸ்கொயர் ரூட்டு கொடுத்து ஏபி கேட்டிருக்காங்க. அடுத்து 37 38 4th லெசன்லேருந்து கேட்டிருக்காங்க. 39 ஏரியா ஆஃப் த குவாட்ரிலேட்டர் கேட்டிருக்காங்க. 40 அதே போல் ஒரு ரேஷியோவும் ஒரு பாயிண்ட்டும் கொடுத்து ஈக்குவேஷன் ஆஃப் ஸ்ட்ரைட் லைன் கேட்டிருக்காங்க. 41 2 ஈக்குவேஷனும் பேரலல் டு ஒய் ஆக்சிஸ் கொடுத்து அந்த ஈக்குவேஷன் ஆஃப் ஸ்ட்ரைட் லைன் கேட்டிருக்காங்க. 42 பார்த்தீங்கன்னா 4th லெசனில் உள்ள எக்ஸாம்பிள் சம்மு.
அடுத்து வந்து 8 மார்க் பாருங்கள். 8 மார்க் வந்து ஃபஸ்ட்டு வந்து உங்களுக்கு ஜாமெட்ரி, அடுத்து வந்து கிராஃபு. ஜாமெட்ரியில் வந்து நீங்கள் இந்த வடிவத்து முக்கோணங்கள், அதாவது சிமிலர் ட்ரையாங்கிள்ஸ் இருக்குது பார்த்தீங்களா, அதை மட்டும் பார்த்தா போதும், ஈஸியாக வந்து ஒரு 8 மார்க் அட்டன் பண்ணிடலாம். அதே போல் கிராஃபில் பார்த்தீங்கன்னா வேரியேஷன் கேட்பாங்க, டைரக்ட், இன்டைரக்ட். இந்த ரெண்டில் ஏதாவது ஒன்று தரவா பார்த்துக்கோங்க, ஈஸியாக ஒரு கிராஃப் வந்து அட்டன் பண்ணிடலாம். ஸோ தமிழ் மீடியத்தில் பாருங்கள், ஜாமெட்ரி பார்த்தீங்கன்னா 3/5 கேட்டிருக்காங்க. கிராஃப் பார்த்தீங்கன்னா y = 1/2x கேட்டிருக்காங்க. எல்லாமே ஈஸியாக தான் கேட்டிருக்காங்க. ஸோ இந்த கொஸ்டினை பொறுத்தளவுக்கு எல்லாமே ஈஸியாக தான் கேட்டிருக்காங்க. இன்டீரியர் அப்படின்னு எதுவுமே கிடையாது. ஸோ அதனால் இந்த கொஸ்டின் தரவா பார்த்துக்கோங்க. இதுலேருந்து உங்களுக்கு வந்து நிறைய கொஸ்டின்ஸ் வர்றதுக்கு வாய்ப்பு இருக்குது. ஓகே, நாளைக்கு அடுத்த வீடியோவில் 10th சயின்ஸ் வந்து நம்ம பார்ப்போம்.